ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் இங்கே படவேட்டுக்கு போகிறோம். படவேட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வேறு எங்கே போகிறோம்னு சொல்லி நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டோம். 22 வருஷம் அண்ணாண்ட இதெல்லாம் ஏறு ஓட்டம் தான். அப்பதான் 22 வருஷமா மலைன்னு வரும். திருவண்ணாமலை திருப்பதி நம்மங்கிற 40 வயசு ஆச்சு. அப்புறம் தேர் கூழ் கிடையாது எனக்கும். வேண்டாம், இந்த தண்ணி வேண்டாம். இங்கே பாருங்க, ஏரி தண்ணி சாயா இருக்குல்ல. வா, எவ்வளோ தண்ணி பாருங்க. என்னம்மா கடல் மாதிரி இருக்கு. மாமா என்ன எடுத்துட்டு இருக்காரு. கண்ணு கூசுது. தண்ணி பாரு, எவ்வளவு தண்ணி பாரு. அதுக்குன்னு வாவ், செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க இத வேற தாண்டி வர போலாம். வா, டைம் ஆகுது. வா போலாம், வாங்க கிளம்புங்க. இதுக்காப்பா கேட்டு போட்டு மூடி வச்சிருந்தானுங்க. அப்படியே போ. படவேட் கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் கோவில். படவேட் கோவில்ல அப்படியே கவர் பண்ணிடுங்க. வாத்து அப்படியே அங்க போய் வாத்து எடுங்க. படவேட்டு அம்மன் நம்ம காலியாக அந்த கோவில் எதிர்பார்க்கவே இல்லை.
உட்காருங்க. ஏன் நீங்க அப்படி வைக்கிறீங்க? ராமர் கோவில் சரிங்க. டேம் எங்க இருக்குன்னு அந்த அவர் கூட்டு போய் படவேட் கோயில். இது உள்ள வந்து அபர்ணா அம்பிகை. இங்கே பாருங்க, இங்கே வந்து புதையல் கட்சின்னு ஐடியா இதை போட்டிருக்காங்க பாருங்க. புதையல் கட்சி இடம். இது உண்டியல் அல்லவா, இது புதையல்னால தான். அபர்ணா அம்பிகை இங்கே பாருங்க. தாயே கோவிலில் ஒருத்தரும் இல்லை, நாங்கள் ஒண்டியே தான் இருக்கோம். ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குல்ல. எதுக்கு இப்போ பூன்னு தனியாகிட்டுக்கு இங்கே பாருங்க, திரும்ப இந்த பொசிஷனில் இங்கே பாருங்க. சூப்பராக இல்லை? நல்ல புத்தி கொடுக்க சொல்லுங்க கடவுளே. ஐயோ இவ்வளோ வருஷம் பூ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பாருமா கோயிலில் ரொம்ப படுத்துறாங்கம்மா. என்ன ஒன்றும் புரியல. பாரு ரொம்பப்பா. கடவுள் தனியாகிட்டு பார்த்ததே கிடையாது. பாருங்க, செவ்வாழை மரம் தெரியுதுங்களா? செவ்வாழை செவ்வாழை தூக்கு காரு வந்துருச்சு. அதெல்லாம் கிளம்ப வேண்டியதுதான். தக்காளி தொட்டு மாதிரி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எங்கே ஆற்காட்லையா? ஆற்காட்டில் இங்கே ஃபேமஸ் ஆகும். நாங்கள் படவேட்டிலேருந்து வீட்டுக்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு அங்கே கருவாடு வாங்கிட்டு வந்தோம். இங்கே பாருங்க, வாழை கருவாடு. அப்புறம் இது என்னது, கிழங்கா மீன். இது துண்டு கருவாடா? இது பிரிங்க, இது துண்டு கருவாடு. ஐயோ ஏன் அறுத்துட்ட? இங்கே பாருங்க, இது அப்படியே தொக்கு போட்டு வறுத்தா நல்லா இருக்கும்.
எப்போ படவேட்டுக்கு போனாலும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தோம்? தக்காளி வாங்கிட்டு வந்தோமா? இது படவீட்டுல இல்ல, மலையனூர்ல மலையனூர் மலையனூர்ல வாங்கிட்டு வந்தது. வாழைப்பூ அவ்வளோதான். படவீட்டுல வந்து வாழைப்பூவும் தக்காளி, அப்புறம் என்ன வாங்கணும்? பூண்டா? பூண்டுலாம் வாங்கல, பப்பாயா. ஆ, தக்காளிலாம் வர வழியில தானே வாங்குனீங்க. அப்புறம் என்ன? எல்லாம் வந்தாச்சு. அவங்க எனக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தலைலாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அம்மாவுக்கு தனியாக இதில் இருக்குது பார்சல், அவங்களும் அதை க்ளீன் பண்ணிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் படவீட்டிலேருந்து வந்து மலையனூரில் வாங்கினத கருவாடெல்லாம் அம்மா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் படவீட்டில் வந்து வாழைப்பூலாம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், வாழைப்பூ இந்த மாதிரி 3 வாழைப்பூ வாங்கிட்டு வந்தோம். இது ஒன்று நான் எடுத்துக்கிட்டது, அது பெரிய பூ. இது மாதிரி 2 பூ வந்து எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டாங்க. நம்ம என்ன தூக்கிட்டு வரோம், காரில் தான் டிக்கியில் கூட. டிக்கி ஏற்கனவே திங்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, எல்லாத்தையும் அதிலே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை மட்டும் பறித்து கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர டயர்டாக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.